சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவில் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறக்கும் அதிசயம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கபுரத்திற்கு கிழக்கே அமைந்த சிறு குன்றுகளில் சற்று உயரமான அடுத்தடுத்துள்ள கிட்டத்தட்ட 400 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் மேல் இருக்கிறது சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். மலைமேல் அமைந்துள்ள இக்கோவிலில் பெருமாள் யோக நரசிம்மராக அருள் வழங்குகிறார். இம்மலை கோவிலுக்கு செல்ல 1305 படிகள் ஏறி கடக்க வேண்டும். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயிலாகும். நரசிம்மர் வீற்றிருக்கும் இந்த மலை கோயிலை அருகில் அமைந்துள்ள சிறிய மலையில் சங்கு மற்றும் சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க 406 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த தலத்தில் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடமும் சொன்னால் போதும், அவர்கள் நரசிம்மரிடம் நமது வேண்டுதலை சேர்த்து விடுவார்கள் என்பது நம்பிக்கை. சோளிங்கர் மலை மீது தவக்கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் நரசிம்மர். சோளிங்கர் மலையில் வெறும் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த தலத்திற்கு கடிகாசலம் என்றொரு பெயரும் உண்டு. அசலம் என்றால் மலை என்று பொருள். கடிகை என்பது நேரத்தை குறிக்கும் ஒரு அளவீடு. இப்போது நாம் மணி என்பதை அந்த காலத்தில் நாளிகை என்பார்கள். அப்படி ஒரு நாளிகை அல்லது கடிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்கும். திருமாலின் தசாவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமானதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம்தான். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான். அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடி வரும் என்பதை உலகம் அறிய செய்த அவதாரம். நாளை என்ற சொல்லே தன்னிடம் கிடையாது என பக்தர்கள் வேண்டிய உடனேயே வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக நரசிம்ம மூர்த்தி விளங்குகிறார். நரசிம்மர் எப்படி உக்கிரமூர்த்தியாக இரண்யவதம் செய்தாரோ அதைப்போல் பக்தர்களிடத்தில் கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். நரசிம்மர் என திருநாமத்தை சொல்லும் போதே தனி தைரியமும் உத்வேகமும் நமக்குள் வரும்.